ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சக்ஸிட் டிஎன்பிசிலேருந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 ஜாகிரஃபியில் கேட்ட கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு 50 கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம், நாளைக்கு ஒரு 50 கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். டோட்டலாக ஒரு 120 கொஷின்ஸ் வந்து இருக்குப்பா ஜாகிரஃபியில். பாதி பாதியாக பார்க்கலாம், ஃபுல்லாக வந்து பார்க்க முடியாது. இன்றைக்கான 50 கேள்விகள் வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், தமிழ்நாட்டில் டேஷ் பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பளவு நிலம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் உற்பத்திக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிக பரப்பளவு நிலம் வந்து பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாட்டில் பின்வரும் தொழில்களில் ஒன்று மத்திய அரசால் மேற்கொள்ளப்படவில்லை அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் டி தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பின் வருவனவற்றுள் தேசிய நீர்வழி NW1 ஆனது எந்த நகரங்களை இணைக்குது அப்படின்னு பார்த்தா அலகாபாத்தையும் ஹல்டியாவையும் வந்து இணைக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு, 2011 எண்ணெய் இயற்கை வாயு நிறுவனம் இந்தியாவில் முதல் கழிப்பறை வாயு இருப்பு பின்வரும் மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்தை வந்து சொல்கிறாங்க. இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்போ போட்டாங்க அப்படின்னா 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இந்தியாவோட மிகப்பெரிய உப்பு ஏரினாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க, சிலிக்கா ஏரி. எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ரீகால் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் என்ன பண்ண முடியும், எக்ஸாமில் நம்ம ஜிகேல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் என்றைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் டெய்லியும் வந்து ஒரு 10 மினிட்ஸோ இல்லை ஒரு 20 மினிட்ஸோ வாட்ச் பண்ணிங்கனாலே அது மைண்டில் போய் செட் ஆகிடும். சரியா? மேலடுக்கு காற்று சுழற்சியான ஜெட் ஓட்டம் காணப்படக்கூடிய அடுக்கு அப்படின்னா ட்ரோபோஸ்பியர். மேலடுக்கு காற்று சுழற்சியான ஜெட் ஓட்டம் காணப்படக்கூடிய அடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர். தமிழ்நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் எங்கே அமைந்துள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒசூரில், ஊட்டியில், நிலக்கோட்டையில். மதுரை மட்டும் வராது. சரியா? அப்போ தமிழ்நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஒசூர், ஊட்டி, நிலக்கோட்டை. ஆன்சர் ஆப்ஷன் சி. இந்தியாவில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் காணப்படும் பகுதி அப்படின்னு பார்த்தா சுந்தரவன காடுகள் தான் சொல்கிறாங்க. இந்தியாவில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் காணப்படும் பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா சுந்தரவன காடுகள், ஆப்ஷன் ஏ. மக்கள் தொகையில் தேக்க நிலை ஏற்பட்ட காலம் பாருங்கள், 10th புக்கில் இருக்குது ஜாகிரஃபி, அப்படியே கேட்டிருக்காங்க. மக்கள் தொகையில் தேக்க நிலை ஏற்பட்ட காலகட்டம். கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தா தான் எப்படி எங்கேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதையும் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஜாகிரஃபியில் நம்ம ஒமிட் பண்ணிட்டு போயிடும், படிக்கவே மாட்டோம். நமக்கு எங்கே மார்க் ஸ்கோர் பண்ணுற ஏரியானாலே ஜாகிரஃபி தான், பாலிட்டி. அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து கண்டிப்பாக ரிவிஷன் வந்து பண்ணணும். அப்போ மக்கள் தொகையில் தேக்க நிலை ஏற்பட்ட காலகட்டம் அப்படின்னா 1901 1921 வரைக்கும். பந்திப்பூர் புலிகள் சரணாலயம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் பி கர்நாடகா. பந்திப்பூர் புலிகள் சரணாலயம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி கர்நாடகா. இந்தியாவில் கங்கையும் யமுனையும் கூடுமிடத்தில் என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத் வந்து அமைஞ்சிருக்கு. இந்தியாவில் கங்கையும் யமுனையும் கூடுமிடத்தில் அமைந்துள்ளது என்ன அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ அலகாபாத். இமயமலையில் லாஹில் மற்றும் ஸ்பிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல் இமயமலைன்னு சொல்கிறாங்க. சரியா? இமயமலையில் லாஹில் மற்றும் ஸ்பிட்டி எங்கே அமைஞ்சிருக்கு, இதெல்லாம் புக்கில் படிச்சிருக்க மாட்டீங்க. சரியா? ஸ்கூல் புக்கில் இது கவர் ஆகாது, அதனால எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்போ இமாச்சல் இமயமலை. ஹம்பி டேஷ் நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா நதிக்கரை தான் என்ன ஹம்பி. இது ஹிஸ்ட்ரி கொஷின்ஸு. ஆனால் நதிக்கரை அப்படின்னு வந்தால் நமக்கு ஜாகிரஃபி வந்துருமா? ஸோ அதனால் ஹம்பி எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்குன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. 2011 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 54.6% தொழிலாளர்கள் டேஷ் துறையை சார்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்தை தான் சார்ந்திருக்காங்க. 2011 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 54.6% தொழிலாளர்கள் என்ன பண்ணுறாங்க? விவசாயத்துறையை வந்து சார்ந்திருக்காங்க. கீழ்கண்டவற்றில் நில சீர்திருத்த நடவடிக்கைகளோடு தொடர்புடையவை எவை அப்படின்னு பார்த்தா 1, 2, 4. சரியா? இடைத்தரகர்களை வந்து ஒழிக்கணும், நிலக்குத்தகை சட்டம் வந்து கொண்டு வரணும், அதிக மகசூல் தரும் விதைகள் வந்து வராது, அடுத்தது நில உச்சவரம்பு. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ 1 to 4. ஆப்ஷன் ஏ 1 to 4 தான் என்னது ரைட்டு. ஓகேவா? 1954 ஆண்டு சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தை அமல்படுத்திய முதல் நாடுகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, சரக்கு மற்றும் சேவை வரியை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. சரியா? 1954 ஆண்டில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தை அமல்படுத்திய முதல் நாடுகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரான்ஸ். சரியா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா NFHS 5 2019 to 2021 இந்திய அறிக்கையின்படி கர்ப்பகால வயதை பொருட்படுத்தாமல் 2.5 கிலோவிற்கும் குறைவாக பிறக்கும் குழந்தை டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா?
2.5 கிலோவுக்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து குறைந்த பிறப்பு எடையாக வந்து கருதப்படுகிறது. சரியா? அடுத்த கொஷின். இவற்றுள் எந்த மாவட்டம் தமிழ்நாட்டில் மிக அதிகமான கல்வி விகிதத்தை கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி விகிதத்தை வந்து அதிகமாக கொண்டிருக்கு. மறந்துடவே கூடாது. கல்வி விகிதத்தில் எந்த மாவட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நாமக்கல் தான். மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் மிகவும் பின்தங்கி இருக்கு? படிப்பு விஷயத்தில் நாமக்கல் ஃபஸ்ட்டாக இருக்குது. அதுவே மனிதவள மேம்பாட்டு குறியீடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் மிகவும் பின்தங்கி இருக்கு, பின்னாடி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அரியலூரை வந்து சொல்கிறாங்க. விச் ஸ்டேட்ஸ் ஆர் பெனிஃபிட் ஃப்ரம் துங்கபத்ரா ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடகா. மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI கணக்கில் பின்வரும் எந்த பரிமாணத்தை எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. பாலின விகிதத்தை வந்து HDI வந்து கணக்கில் வந்து எடுத்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரியான கூற்றை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கூற்று பாருங்க. கோயமுத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மண்டலம் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகிறது. காரணம் இவைகள் நெசவாலைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்களிப்பு அளிக்கின்றன. அப்போ ஆன்சர் என்ன வரும்? கூற்று, காரணம் ரெண்டுமே சரிதான். ஆர் வந்து ஏவுக்கான சரியான விளக்கம்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே சரி. அதுவும் இல்லாமல் சரியான விளக்கம். ஆக்ஸ்போர்ட் பொருளாதாரம் நடத்திய அண்மைக்கால ஆய்வுகளிலிருந்து உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாநகரங்களில் இந்திய மாநகரங்கள் முதல் 10 இடங்களை பிடிச்சிருக்கு. இந்தியாவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாநகரங்களில் 6வது இடத்தை பிடித்துள்ள நகரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர். சரியா? அதாவது இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிக வேகமாக வளர்ந்து வரும் நகரங்கள்லேயே 6வது இடத்தை பிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா திருப்பூர். சரியா? இப்போ பாலின விகிதம் வந்து கம்மியாக இருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா அரியலூரில் பார்த்தோம். அதே படிப்பு விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் பார்த்தோம். சரியா? இங்கே என்ன சொல்கிறாங்க? மிக வேகமாக வளர்ந்து வரும் மாநகரங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன திருப்பூர் வந்து 6வது இடத்த வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா? ஒரு 3 தகவல் வந்து பார்த்துருக்கோம். இந்தியாவை 6 உயிரின புவியியல் மண்டலங்களாக பிரித்தவர் யார் அப்படின்னா பிரேட்டர் எஸ்கஸ் தான் என்ன பண்ணியிருப்பாரு? 6 உயிரின புவியியல் மண்டலங்களாக வந்து பிரிச்சிருப்பாரு. ஆப்ஷன் டி. தீபகற்ப இந்தியாவில் கிழக்கே பாயும் நதிகளில் வளமான பறவை பாதை அமைப்பு கொண்ட டெல்டாவை உருவாக்கும் நதி எது அப்படின்னா ஆப்ஷன் சி கிருஷ்ணா நதி. தீபகற்ப இந்தியாவில் கிழக்கே பாயும் நதிகளில் வளமான பறவை பாதை அமைப்பு கொண்ட டெல்டாவை உருவாக்கும் நதி என்ன? ஆப்ஷன் சி கிருஷ்ணா நதி. நெக்ஸ்ட். பின்வரும் மலைத்தொடரில் எது உலகில் பழமையான மலைகளின் பிரதிபலிப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா மிக பழமையான மலை அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஆரவல்லி மலைத்தொடர். ஆரவல்லி மலைத்தொடர். ஒரு இது கொடுத்துட்டு இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. த இன்டோ சம்ரியன் சீல்ஸ் டெசிபியர்டு என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் வாடல். லாரன்ஸ் வாடல். அடுத்து 2021 to 2022 ஆண்டின் மனித முன்னேற்ற அறிக்கையின்படி இந்தியாவின் மிக மனித முன்னேற்ற குறியீடு 0.633 அண்டு எவ்வளோ இருக்குது? அதோட தரவரிசை 132 வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மனித முன்னேற்ற அறிக்கையின்படி இந்தியாவோட மனித முன்னேற்ற குறியீடு எவ்வளோ இருக்குது, எத்தனாவது இடத்துல, எத்தனை தரவரிசையில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷன் ஏ 0.633 அண்டு 132. கீழ்கண்ட மலைகள் அமைந்துள்ள இடங்களோடு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ விழுப்புரம்னா என்ன வரும்? மகேந்திரகிரி மலை. பெரம்பலூர் அப்படின்னு பார்த்தா மருத்துவால் மலை. கன்னியாகுமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மலை. திருநெல்வேலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? செஞ்சி மலை. சரியா? ஆப்ஷன் வந்து என்ன? ஆப்ஷன் சி 2413. மேட்ச்சு. சாம்பார் ஏரி இப்போ தான் பார்த்தீங்க. உப்பு ஏரினா சிலிக்கா ஏரி வந்து பார்த்தீங்க. இப்போ சாம்பார் ஏரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது. புலிக்காட்டு ஏரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசில் இருக்குது. சிலிக்கா ஏரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் வந்து இருக்குது. சரியா? வேம்பநாடு ஏரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருந்து இருக்குது. இப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி 3412. மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் எந்த திட்டத்தின் மூலம் பயனடைகின்றன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ சம்பல் பள்ளத்தாக்கு திட்டங்கள். மத்திய பிரதேசம் ராஜஸ்தான். சரியா? எந்த திட்டத்தின் மூலம் இவங்க 2 பேரும் எந்த திட்டத்தின் மூலம் பயனடைகிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சம்பல் பள்ளத்தாக்கு திட்டத்தின் மூலம் என்ன பண்ணுறாங்க? இவங்க 2 பேரும் வந்து பயனடைகிறாங்க. கிர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டால் இது ஈஸியான கொஸ்டின், அடிக்கடி படிச்சுட்டே இருப்பீங்க, தமிழ்லையும் வந்து படிப்பீங்க. சரியா? அப்போ கிர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக என்ன சொல்கிறாங்க? சிக்கிம் வந்து சொல்கிறாங்க. சரியா? பாலின விகிதம் பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம்? மாநகரங்களில் எது இடம் பிடிச்சிருக்குன்னு பார்த்தோம்.
அடுத்தது கல்வி நகரமாக எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ஒரு கொஷின் என்ன கேட்குறாங்க, மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலமா அப்படின்னா 10th அப்படியே புக்கில் இருக்க கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அப்படின்னு சொன்னால் சிக்கிம். அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம், உங்களுக்கே தெரியும். எது தவறாக புரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில் மண்டலங்கள் மற்றும் தலைமையிடம். மத்திய ரயில்வே சென்னை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து தப்பாக புரிஞ்சிருக்கு. இது என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டிருக்கும்? ரிப்பீட்டட் கொஸ்டின் 2 டைம் கேட்குறாங்க பாருங்க. 1972 என்னது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா பாலின விகிதம் குறைவாக இருக்கிறது பார்த்தோம். சரியா, அரியலூர்னு பார்த்தோம். இங்கே என்ன கேட்குறாங்க, அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி தான் என்னது பாலின விகிதத்தில் அதிகமாக இருக்குது. எப்போது மழையானது திடீர் பெருமழை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா மழையின் அளவானது 100 மில்லிமீட்டர் அல்லது அதற்கு மேலாக இருந்தால் அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமழை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வளிமண்டலம் 4 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அவற்றில் புவியின் மேற்பரப்புடன் தொடர்புடைய அடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர். புவியின் மேற்பரப்போடு தொடர்புடைய அடுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ட்ரோபோஸ்பியர். தெலுங்கானா என்னும் பெயர் திருலிங்க தேசம் எனும் டேஸில் காணப்படும் 3 பழமையான சிவன் கோயில்களுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆப்ஷன் காளேஸ்வரம், ஸ்ரீசைலம், திராட்சராமம். இது 3 வந்து வரும். ஃபர்ஸ்ட் 3 வந்து வரும். சரியா, இந்தியாவின் புவியியல் பகுதிகள் பரந்த அளவில் பின்வரும் அம்சங்களை கொண்ட இயற்பியல் பகுதிகளாக தொகுக்கப்பட்டுள்ளன. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. என்ன அப்படின்னா 1 இமாலய பகுதிகள், சிந்து கங்கை சமவெளி. 3 என்ன அப்படின்னா தீபகற்ப பகுதிகள் வந்து வரும். இந்தியாவின் வனமனிதர் என்று பிரபலமாக அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதவ் பயங். தமிழில் இருக்க கொஷின்ஸ். இந்தியாவின் வனமனிதர் என பிரபலமாக அழைக்கப்படுவர் ஜாதவ் பயங். கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றில் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு கேட்டாங்கன்னா பீகார். அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலமாக அறியப்படுவது பீகார். நாட்டின் மொத்த வனப்பகுதியில் பாதுகாக்கப்பட்ட காடுகள் எத்தனை சதவீதத்தை ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னா 29% ஆக்கிரமிச்சிருக்கு. வடக்கில் உள்ள விந்தியன் மலைத்தொடர் மற்றும் தெற்கு சாட்புரா மலைத்தொடருக்கும் இடையே செல்லும் பிளவு பள்ளத்தாக்கில் மேற்கே நோக்கி பாயும் ஆறு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சி நர்மதா ஆறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கடல் மட்டத்திலிருந்து ஆனைமுடியோட உயரம் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 2695 மீட்டர். கடல் மட்டத்திலிருந்து ஆனைமுடியோட உயரம் என்ன 2695 மீட்டர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த வகையான ஆற்றல் ஆதாரம் புவி வெப்பமாவதை தடுக்க கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி புவி வெப்ப ஆற்றல் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புவி வெப்பமாவதை வந்து தடுக்கக்கூடியது அப்படின்றாங்க. தமிழகத்தில் எந்த மாவட்டம் வந்து மிக குறைந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இல்லை அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் டி அரியலூர் வந்து சொல்லலாம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெண்களோட கல்வியறிவு விகிதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65.46. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெண்களோட கல்வி விகிதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65.46. சுற்றுச்சூழலுக்கு உகந்த விவசாய முறை என்ன அப்படின்னா இயற்கை விவசாயத்தை வந்து சொல்கிறாங்க. சுற்றுச்சூழலுக்கு உகந்த விவசாய முறை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆர்கானிக் ஃபார்மிங் தான் சொல்லுவாங்க, இயற்கை விவசாயம். பம்பாயில் கொடூர பிளேக் தொற்று நோய் பரவிய ஆண்டு 1896. சரியா, இது வந்து ஒரு ஐஎன்எம் கொஸ்டின் இங்கே வந்து வந்துருச்சு. இமயமலை பற்றி கூறப்படும் பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானது அப்படின்னு பார்த்தா 1, 2 தான் சரி. பெரிய இமயமலை இமாத்ரி என்று அழைக்கப்படும். சிறிய இமயமலை மற்றும் சிவாலி குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி அதிக மழையை பெறுகிறது அப்படின்றாங்க. 3 வந்து தப்பு. சரியா, 3 தான் ரைட்டு, 2 வந்து தவறு. ஆன்சர் வந்து பெரிய இமயமலை இமாத்ரி என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற கோட்டை வாழிடங்கள் இமயமலை தொடரில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உலகின் மிக நீளமான அணை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிராகுட் அணை. உலகின் மிக நீளமான அணை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி ஹிராகுட் அணையை தான் சொல்கிறாங்க. ஓதக்காடுகள் டேஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஓதக்காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தா அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓதக்காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலையாத்தி காடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் சி. கிழக்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாசிப்பூரில் வந்து இருக்குது. கிழக்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி ஹாசிப்பூர். பின் வருவனவற்றுள் எத்துறை பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடன் செயல்படுகின்ற மாவட்ட அமைப்பு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அஞ்சல் துறை. என்ன கேட்குறாங்க அப்படின்னா எந்த துறை வந்து பேரிடர் மேலாண்மை ஆணையத்தோட செயல்படுகின்ற மாவட்ட அமைப்பு இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா அஞ்சல் துறையை வந்து சொல்லலாம்.
பிரிக்ஸ் என்ற அமைப்பில் எத்தனை நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்குது? பாலிட்டியில் படிப்பீங்க பிரிக்ஸ் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளியுறவு கொள்கை அப்படின்னு இந்தியாவோட வெளியுறவு கொள்கைன்னு சொல்லி லெசன் இருக்கும், அதில் வந்து படிப்பீங்க. அப்போ பிரிக்ஸ் என்ற அமைப்பில் எத்தனை நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 நாடுகள். சரியா? கீழ்கண்டவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா 2, 3 தவறாக இணைக்கப்பட்டிருக்கு. 2 என்னது? மேற்கே மங்களூர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட் என்னது? மத்திய அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்சி. இது 2 வந்து தவறு. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் பி. இந்தியாவில் டேஷ் ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் வளர்க்க பெரிதும் உதவுகின்றன அப்படின்னா நடனம் மற்றும் இசை தான். என்ன அப்படின்னா ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் வளர்க்க பெரிதும் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேப்பா, இன்றைக்கி ஒரு 60 கொஷின்ஸ் வந்து பார்த்தோம். ரொம்பவே இந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஒரு 40 to 50 கொஷின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.